ஊரில் எல்லாரும் பெருந்தினிகள் தான். சுவர்ணபுரி அப்படிங்கிற பறவைங்களோட கிராமம் அது. பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் பெரிய பணக்கார பறவைகள் தான். அவங்களுக்கு பணத்துக்கு குறையே இல்ல. ஆனா எல்லார்கிட்டயும் ஒரே பிரச்சனை தான் இருக்கு. அவங்கள யாருக்குமே சமைக்க வராது. பான் வித் சில்வர் ஸ்பூன் பசங்க அப்படிங்கறதுனால ஒரு கரண்டி பிடிக்க கூட யாருக்கும் வராது. தின்ன மட்டும் நல்லாவே வரும். காலையில 10 மணி ஊருக்கு நடுவுல இருக்கிற கோல்டன் கிளப்புக்கு பறவைங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. எல்லார் முகமும் பசியால வாடி போயிருந்துச்சு. பன்னு கிளி சோஃபால படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அம்மா என்கிட்ட ஐபோனும் இருக்கு, ஐபேடும் இருக்கு, ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல. நீ கொடுக்கற பழைய பருப்பு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எனக்கு வெரைட்டியா ஏதாவது வேணும்மா. எனக்கு இட்டாலியன் வேணும், சைனீஸ் வேணும், ஏதாவது செஞ்சு கொடுமா. டேய் சும்மா இருடா, கத்தாத. என்னாலே பசி தாங்க முடியல. நம்ம ஊர்ல யாருக்கும் சமைக்கவும் வரல, சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்களும் இல்ல. இப்படி இருக்கும்போது நான் மட்டும் உனக்கு என்னடா சமைச்சு கொடுக்க முடியும்? உண்மைதான் சோட்டு, நேத்து நான் யூடியூப்ல பார்த்தேன். ஏதோ பிட்சாவா, நூடுல்ஸா, பர்கரா, அவங்க எல்லாரும் சமைச்சு சூப்பரா சாப்பிடுறாங்க. அதை பார்த்தாலும் எனக்கு சமைக்க வரல. ஆனா அதெல்லாம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மகிக்கழுகு அவளுடைய பிஏவான குஹுவை கூப்பிட்டு, குஹு, நீ நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் கொடு. சமையல்காரங்க வேணும், மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், தங்குறதுக்கு வீடும் இருக்கு, அதே மாதிரி போனஸா தங்க காசும் தருவோன்னு போடு. யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். என்னது, மாசம் 1 லட்சம் ரூபாவா? பரவாயில்ல, என் சொத்தை வித்தாவது அந்த பாஸ்தாவை சாப்பிடணும் போல இருக்கு. அடுத்த நாள் காலையில சிட்டியில இருக்கிற சிச்சு காக்கா அவளுடைய சின்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்திலேயே அவளுடைய புள்ளையான சின்ன காக்கா கிழிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சிச்சு காக்கா நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத படிச்சு, டேய் பன்னு, இங்க பாத்தியாடா, பம்பர் ஆஃபர்டா, லாட்ரி அடிச்சிருக்கு. லாட்ரியா? என்னம்மா சொல்ற? லாட்ரி இல்லடா, சுவர்ணபுரி அப்படிங்கிற ஊர்ல சமையல்காரங்க வேணுமா, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளமா, தங்க வீடா, போனஸா, தங்க காசு தராங்களாம். நாம அங்க போயிடலாமா? அம்மா, உனக்கு சாதாரண சமையல சமைக்க வராது. சமையல்காரங்க வேலைக்கு போனா நிறைய வெரைட்டி கேட்பாங்களே, என்ன பண்ணுவ? டேய், அது கிராமம்டா. அந்த கிராமத்து பறவைங்களுக்கு பெருசா என்ன தெரிய போகுது? நாம என்ன வேணாலும் சமைச்சு கொடுக்கலாம். எப்படியும் என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. யூடியூப்ல எல்லா டிஷ்ஷஸும் வரும், ரெசிபியும் வரும். அதை சமைச்சு கொடுத்து நான் சமைச்சதுதான் பீட்சா, நான் சமைச்சதுதான் நூடுல்ஸ்னு சொன்னா சாப்பிட போறாங்க. சிச்சு காக்கா அவளுடைய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஸ்டைலா தெரியறதுக்காக ஒரு பழைய கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு சின்னவ கூட்டிக்கிட்டு ஸ்வர்ணபுரிக்கு கிளம்புனா. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ஸ்வர்ணபுரிக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற வீடுங்களை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடு. அந்த வீடுங்களை பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியமா, சின்னோ, நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே 1 மாசம் வேலை பார்த்தா 1 லட்சம், 1 வருஷம் வேலை பார்த்தா 12 லட்சம் கிடைக்கும்டா. சிச்சு சின்ன 2 பேருமே மகியோட பங்களாவுக்கு போனாங்க. அங்க எல்லாருமே இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, யார் நீங்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சிச்சு காக்கா ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு, ஹாய் எவ்ரிபடி, மை நேம் இஸ் சிச்சு. ஐ எம் ஃப்ரம் பாரிஸ், ஐ மீன் பாரடைஸ் சிட்டி. எனக்கு வேர்ல்ட் வைடு இருக்கிற எல்லா சமையலும் தெரியும். சைனீஸ், இட்டாலியன், ஜாப்பனீஸ், நான் எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். பன்னு அதை கேட்டு சந்தோஷமா, அப்படியா ஆண்டி, உங்களுக்கு பீட்சா பண்ண வருமா? அது டிவில காட்டியிருக்காங்க, ரவுண்டா கலர்ஃபுல்லா இருக்கும். பீட்சாவா? அது நான் என் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவேன். எனக்கு பீட்சா, நூடுல்ஸ், பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது எல்லாமே பண்ண வரும். வா, எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க தானே வேணும். சரி, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நீங்க திருப்தியா இருக்கிறது தான் முக்கியம். நியூஸ் பேப்பர்ல சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாவும் தங்க காசு கொடுத்தா அதுவே போதும். இப்பவே கொடுக்கறோம். சோட்டும் சிச்சுவுக்கு தங்க காசு கொடுத்தான். பசிக்குது, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. கிச்சன் அந்த பக்கமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளுங்க. எனக்கு என்ன தேவை? மைதா மாவு, டொமேட்டோ சாஸ், தக்காளி, காய்கறி, அப்புறம் அது எல்லாத்தையும் விட முக்கியமா வைஃபை வேணும். என்னது, சமைக்கிறதுக்கு எதுக்கு வைஃபை? அது லேட்டஸ்ட் ரெசிபி எல்லாமே கிளவுட்ல இருக்கு. அதெல்லாம் சீக்ரெட் ரெசிபி. அது எல்லாத்தையுமே நான் உடனே டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? ஓ அப்படியா, சரி சரி. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. கதவை இழுத்து பூட்டிட்டாங்க. வெளியில அவங்க எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. மம்மி, இப்போ எப்படி பீட்சா பண்ணுவ? உனக்கு தான் வராதே. அட வரலனடா, யூடியூப்ல பீட்சா எப்படி பண்றதுன்னு வீடியோ இருக்கும்,
அத போடு, அப்படியே செய்யலாம். சின்னு ஒரு போன் எடுத்து அதுல வீடியோவை ஆன் பண்ணான். முதல்ல மைதா மாவுல கொஞ்சம் ஈஸ்ட கலந்து வச்சுக்கோங்க. ஈஸ்டுக்கு எங்க போறது? மைதா மாவுல பேசாம இட்லி மாவு போட்டுடலாமா? அதுவும் புளிக்கும், இதுவும் புளிக்கும், ரெண்டும் சேர்த்தா சரியா போயிடும். சிச்சு காக்கா மைதா மாவுல கொஞ்சம் இட்லி மாவையும் கலந்து அத சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துச்சு. இப்ப இதுக்கு மேல பீட்சா சாஸ போடணும். பீட்சா சாஸா? அதுக்கு என்ன பண்றது? எப்படியும் இங்க ஊறுகாய் இருக்குல்ல, அதை தடவி விட்டுலாம், சரியா இருக்கும். அப்படி சப்பாத்தியில ஒரு ஊறுகாவை எடுத்து தடவனா. இப்ப இதுல சீஸ துருவி போடணும். சீஸ் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அப்படின்னா இது மேல கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டுடலாம், பார்க்க அப்படியே இருக்கும் இல்லையா? கடைசியில அது மேல கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் ஆலிவ், கொஞ்சம் கேப்சிகம் எல்லாத்தையுமே போட்டா. ரெடி, ஸ்வர்ணபுரி ஸ்பெஷல் பீஸா ரெடி. சிச்சு காக்கா பிளேட் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. அத பார்த்து பன்னு கிளி ஓடிக்கிட்டே வந்தான். வாவ், பீஸா. என்ன ஆண்டி, டிவில பார்த்ததுக்கும் இதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. இது அதே பீட்சா தானா? இல்ல, இது என்னோட ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப நல்லா இருக்கும், வேணும்னா சாப்பிட்டு பாரு. பன்னு அந்த பீட்சாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அதுல காரம், உப்பு, புளி, கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட கொடுத்துச்சு. வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை பீட்சானா இப்படிதான் இருக்குமா? எங்களுக்கு தெரியாதே பன்னு, நீ தான் சொல்லணும். அப்போ பன்னு அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்ற மாதிரி, நல்லாதாமா இருக்கு. பீட்சா மாதிரியே ரவுண்டா தக்காளி, கொடமிளகா எல்லாம் போட்டிருக்கு. இதுதான் பீட்சா. ஆண்டி, எனக்கு இன்னொன்னு கொடுங்க. எல்லாரும் அந்த பீட்சாவை சாப்பிட்டாங்க. அந்த சுவை அவங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஆஹா ஓஹோ நல்லா இருக்கு நாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் லூசி புறாவுக்கு திடீர்னு பர்கர் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. சிச்சு, எனக்கு பர்கர் வேணும், நடுவுல ஆலு டிக்கி இருக்கணும். அப்போ சிச்சு காக்கா கிச்சனுக்கு போய் மறுபடியும் ஒரு வீடியோவை ஆன் பண்ணுச்சு. டே சின்னு, பர்கர் பண்ணு இல்லையே, என்ன பண்றது? அம்மா, பேக்கரியில கிடைக்கிற ஸ்வீட் பண்ணு இருக்கும்ல, அது வச்சுக்கலாம். சரி, உள்ள ஆலு டிக்கிக்கு என்ன பண்றது? நேத்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சோம்ல, அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதை எடு. சிச்சு காக்கா ஒரு ஸ்வீட் பண்ணை எடுத்து அதை கட் பண்ணி உள்ள ஒரு மசாலா மிக்ஸ வச்சு சாஸுக்கு பதிலா புளிய கரைச்சி ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் மிச்சரையும் தூவி கொடுத்தா. இந்தாங்க, இது வடாபாவ் பர்கர். லூசி அத சாப்பிட்டு பார்த்து, வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இதான் பர்கரா? உள்ள மசாலா போண்டா இருக்கு. அது பாரிஸோட ஸ்பெஷல் ஐட்டம், இப்படிதான் இருக்கும். வாவ் சிச்சு, உன் சமையலுக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். இப்படி ஒரு வாரம் போச்சு. சிச்சு காக்கா ஏதேதோ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவன் நூடுல்ஸ்னு சொல்லி சேமியால சோயா சாஸ ஊத்தி கொடுத்தா. பிரெஞ்சு ஃப்ரைன்னு சொல்லி அவ வாழைக்காய் பஜ்ஜிய கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மகிக்கழுகு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சிச்சு காக்கா கிட்ட சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ பண்ண சொல்லுச்சு. சிச்சு, இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண வேண்டி இருக்கும், அது சீக்கிரமா செஞ்சுடு. சிச்சு காக்கா போன் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா. டே சின்னு, ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போடு. சின்னு மொபைல் ஆன் பண்ணா. அம்மா, சாரிமா, மொபைல்ல சார்ஜும் இல்ல. இப்ப என்ன பண்றது? வீடியோவை எப்படிமா பாக்குறது? என்னடா சொல்ற? காலையில எழுந்துச்சதோ சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா? இப்ப ஃப்ரைட் ரைஸ் எப்படிடா பண்றது? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தெரியாதேடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. ரைஸ்னா சோறு தானே, சோறுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கலந்து கொடு. அது எப்படிடா? பண்ணி கொடுமா, சாப்பிடுவாங்க. சிச்சு காக்கா சாப்பாட்டுல கையில கிடைச்சது எல்லாத்தையுமே தூக்கி போட்டா. காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு சாம்பார் தூள், தனியா தூள், ஜாம், சாஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டா. ஆகமொத்த பார்க்க அது கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வெளியில கொண்டு வந்து வச்சா. மனம் ஏதோ ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா பன்னு கிளி இதை எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப பன்னு சத்தமா, அம்மா எல்லாரும் இருங்க, அத சாப்பிடாதீங்க, அது ஃப்ரைட் ரைஸ் இல்ல, புளி சாதத்துல ஜாம் போட்டு குடுக்கறாங்க. என்ன பன்னு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பன்னு கிளி உடனே அங்க வந்து சிச்சுவோட போனை புடுங்கிக்கிட்டு, எல்லாரும் பாருங்க, சிச்சு ஆண்டி இத்தனை நாள் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய தெரியாது, யூடியூப்ல பார்த்துதான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு யூடியூப் இல்லைங்கிறதுனால ஏதோ சாப்பாடு கலந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சிச்சு, பன்னு சொல்றது எல்லாம் உண்மைதானா? உனக்கு உண்மையிலேயே சமைக்க வராதா? இத்தனை நாளா எங்களை எல்லாரும் ஏமாத்தினியா? சிச்சு காக்கா பயந்துகிட்டே, மன்னிச்சிடுங்க, எனக்கு பெருசா சிட்டி சமையல் எல்லாம் எதுவும் வராது, அதான் யூடியூப்ல பார்த்து ಕತ್ತುಕಿಟ್ಟು செஞ்சு கொடுத்தேன். ಎಲ್ರೂ ಅದನ್ನ ಕೇಳಿ ಶಾಕ್ ಆದ್ರು. ಆ ಗ್ಯಾಪಲ್ಲಿ ಚೋಟಿ ಗಿಳಿ ಅವಳು ಮಾಡಿದ ಫ್ರೈಡ್ ರೈಸ್ನ ತಿನ್ನೋಡಿದ್ಲು.
ಅದನ್ನ ತಿಂದ್ ನೋಡ್ದಾಗ, ಅರೆ ಒಂದ್ ನಿಮಿಷ ಇರಿ, ಚಿಚು ಮಾಡಿರೋ ಈ ಫ್ರೈಡ್ ರೈಸ್ ನಿಜವಾಗ್ಲೂ ತುಂಬಾನೇ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಒಂದ್ಸಲ ತಿಂದ್ ನೋಡಿ. ಹೌದಾ? லூசி அத சாப்பிட்டு பார்த்து, உண்மைதான், இது ஏதோ புது டேஸ்ட். சிச்சு, நீ யூடியூப் பார்த்து சமைச்சாலும் நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான், நமக்கு சமைக்க வராது. அவ யூடியூப் பார்த்தாவது முயற்சி பண்ணி நமக்காக செஞ்சு கொடுக்கறால, அவ செஞ்சு கொடுத்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. நம்ம எல்லாரும் நல்லா தானே சாப்பிட்டோம். உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. ஆண்டி நாளைக்கு யூடியூப்ல கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்து எங்களுக்காக செஞ்சு கொடுங்க. சிச்சு ரொம்பவும் சந்தோஷமா, தேங்க்யூ தேங்க்யூ, நீங்க எல்லாரும் கடவுளுக்கு சமம், நான் தப்பிச்சிட்டேன். சிச்சுவுக்கு சமைக்க தெரியலனாலும் அவ செஞ்சு கொடுத்தது அந்த ஊருக்காரங்களுக்கு பிடிச்சது. அத எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னுவுக்கு தினம் ஒரு வெரைட்டியா சாப்பாடு கிடைச்சது. ஊர்ல இருக்கிற எல்லாருமே பிறந்தினீங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு டேஸ்டா இருந்தா போதும், அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. ஆக மொத்தம் சமைக்க தெரியாதவங்களும் கூட யூடியூப்ல ரெசிபியை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட ஆள் இருக்கும் போது அந்த மாதிரி சமைக்கிறதுல என்ன தப்பு? கிராமத்தில் காய்கறி சந்தை. பறவைங்களோட ஊர்ல ஒவ்வொரு புதன்கிழமையும் காய்கறி சந்தை நடக்கும். அந்த சந்தையில லூசிபுராவும் சிச்சு காக்காவும் பக்கத்து பக்கத்து கடையில இருந்தாங்க. லூசிபுரா அதோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு வரும். அது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் சுவை அருமையா இருக்கும். ஆனா சிச்சு காக்கா சிட்டி மார்க்கெட்டுக்கு போய் அங்க ஏற்கனவே எல்லாரும் தூக்கி போட்டிருந்த வாடி போன காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு காலையில 8 மணி. சந்தை கலகலன்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் லூசிபுரா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிய கூடையில வச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா கூடையில நிறைய வாடி போன காய்கறிகளை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ லூசி ரொம்ப பொறுமையா, வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறி இப்பதான் பிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்த, எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கம்மா வாங்க. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, வாங்கம்மா வாங்க, என்கிட்ட கூட இருக்கிற காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லூசி விக்கிறது நாட்டி காய்கறி, நான் விக்கிறது ஹைபிரிட் காய்கறி. அப்பதான் காய்கறி சந்தைக்கு சோட்டு பன்னு 2 பேருமே வந்தாங்க. அப்ப பன்னுவோட பார்வை லூசியோட கடை மேல போச்சு. அம்மா, லூசி ஆண்டி கிட்ட பாத்தியா சொரக்கா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு? சிச்சு ஆண்டி கிட்ட சொரக்கா வயசான கிழவியோட கை மாதிரி இருக்கு. டே பன்னு, வாய மூடுறா, அந்த காய்கறி ஒன்னும் காஞ்சி போல, இந்த காலத்துல இருக்கிற காய்கறியோட டிசைன் அது. இங்க பாரு சிச்சோ, முந்தா நேத்து உங்ககிட்ட தக்காளி வாங்கிட்டு போனோம், வீட்டுக்கு போவாங்கட்டியும் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு லூசி கிட்ட வாங்க போறோம். அப்போ துணி அங்க வந்து, ஆமா ஆமா, நான் கூட லூசி கிட்டே காய்கறி வாங்குறேன், லூசி எனக்கும் காய்கறி கூட. சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன எல்லாரும் லூசி கிட்ட தான் காய்கறி வாங்க போறீங்களா? சரி சரி, நாளையில இருந்து பாருங்க என்னோட காய்கறி எப்படி பளபளன்னு ஜொலிக்க போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சிச்சு காக்காவுக்கு ₹1 கூட வியாபாரம் நடக்கல. அவ எல்லா காய்கறியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. வீட்டுல அவளுடைய புள்ளியான சின்னும் படிச்சுக்கிட்டு இருந்தான். டே சின்னு, அந்த கதவை சாத்துறா, யாரும் வரக்கூடாது. ஏமா, இன்னைக்கு காய்கறி வியாபாரம் ஆகலையா? ஆமாண்டா, எல்லாரும் லூசி கிட்ட இருந்தே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிய வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட காய்கறி எல்லாம் வாடி போயிருக்குன்னு யாரும் வாங்குறது இல்ல. அதுக்குதான் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்கேன், இத அடிச்சா பளபளன்னு ஜொலிக்கும்டா. அம்மா, அது கெமிக்கல்மா, இப்பத்து ஜனங்க இத சாப்பிட்டா எல்லாருக்குமே நோய் வந்துருமா. டேய் போதுண்டா, வாய மூடுடா, நம்மளுக்கு தேவையானதே லாபம்தான். அந்த ஸ்ப்ரே பாட்டில இங்க கொடு. சிச்சு காக்கா துணியை வச்சு முகத்தை மூடிக்கிட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் மேல அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ண உடனேயே அதிசயமா அது எல்லாம் பார்க்க புதுசா பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பச்சை கலர் தண்ணியில பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அவ போட்டு முக்கி எடுத்தா. பாத்தீங்களா என்னோட திறமைய? லூசியோட வாழ்க்கை கோவிந்தா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்காவோட கடையில இருக்கிற காய்கறியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே வைர மாதிரி பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லூசி கடையில இருக்கிற காய்கறிங்க டல்லா தான் இருந்துச்சு. அப்போ சிச்சு சத்தமா, வாங்க வாங்க, என்கிட்ட இருக்கிற காய்கறி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த காய்கறிக்கு ஃப்ரிட்ஜே தேவையில்லை, ஒரு வாரம் வச்சாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாத்தீங்களா காய்கறிய? அப்பதான் சிச்சு கடைக்கிட்ட வந்த பன்னு கிளி காய்கறி பார்த்து ஆச்சரியமா, அம்மா, அந்த தக்காளி பாத்தியா எவ்வளவு பளபளன்னு ஜொலிக்குது, என்னோட முகமே அதுல தெரியுது. சிச்சு ஆண்டி, இது கண்ணாடியா இல்ல காய்கறியா? டேய் அதிகமா பேசாதடா, இது ஆர்கானிக் காய்கறி.
இது ஸ்பெஷலான காய்கறி இன்னைக்கு தான் கொண்டு வந்த, அதுக்கு தான் விலை அதிகம். அட நேத்துக்கும் இன்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. லூசி கிட்ட இருக்கிற தக்காளில புழு இருக்கு, ஆனா உன் தக்காளி பாரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிச்சு, எனக்கு தக்காளி கூட இத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாருமே சிச்சுவோட கடைக்கே போய்கிட்டு இருந்தாங்க. தேவையான காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. லூசி கடைக்கு யாரும் வரல. லூசி ரொம்ப கவலையா, அவ கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அட என்ன இது, நான் ஃப்ரெஷ்ஷான காய்கறியை தான் கொண்டு வரேன், ஆனா சிச்சுவோட காய்கறி இவ்வளவு பளபளன்னு ஜொலிக்குது. ஏன் காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு? பன்னு ஒரு தக்காளிய கையில எடுத்து பார்த்தா. அது பார்க்க ஒரு கல்லு மாதிரி இருந்துச்சு. சிச்சு ஆண்டி, என்ன இந்த தக்காளி கல்லு மாதிரி இருக்கு? இத கத்தில கட் பண்ண முடியுமா, இல்ல இத அரைக்க மிஷின் தேவைப்படுமா? அதுதான்டா குவாலிட்டி அப்படின்னா. இங்க பாருடா, இவ்ளோ பேசுறல, வாங்குனா வாங்கு, வாங்காட்டி முதல்ல கிளம்புடா. இல்ல நாங்க வாங்கிக்கிறோம், இருந்தாலும் ஒரு டவுட். தக்காளிய முகர்ந்து பார்த்து, ஆண்டி என்ன ஆண்டி, தக்காளி மேல ஏதோ பெயிண்ட் வாசனை வருது, இதுக்கு என்ன நீங்க பெயிண்ட் பண்ணிருக்கீங்களா? சிச்சு காக்கா பதட்டமா, அட அது தக்காளியோட பியூர் ஸ்மெல்லுடா, உனக்கு கோல்ட் ஆயிருக்கு, அதனாலதான் அப்படி வருது. துணி பன்னு கிட்ட வந்து, பன்னு, உனக்கு அந்த தக்காளியில அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சா? எனக்கும் அப்படிதான் ஸ்மெல் வருது. சிச்சு ஏதோ வேண்டாத வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னைக்கே அதுக்கேத்த ஆக்ஷனை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாருமே காய்கறி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் லூசி புறா மட்டும் கடையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப கவலையோட இருந்தா. துணி பண்ண 2 பேர் அங்க போனாங்க. லூசி, நீ கவலைப்படாத, உண்மைதான் எப்பவுமே ஜொலிக்கும், அந்த பளபளப்பு எப்பவுமே ஜொலிக்காது. துணி எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணாம நான் காய்கறிய விளைவிக்கிறேன், அதனாலதான் என் காய்கறி வாடி போகுது. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஜனங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் சிச்சுவை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆண்டி, இந்த பன் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த சிச்சு அத்தையோட சீக்ரெட்டை உடைக்க போறேன். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சிச்சுவோட வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பன்னு பூச்சி 2 பேரும் ஜன்னல் பக்கம் நின்னு உள்ள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்தா. சின்னு, அந்த கிரீன் கலர் பெயிண்ட் குடுறா, இந்த காய்கறி வாடி போகுது. இந்த காய்கறிக்கு ஸ்ப்ரே பண்ணா இப்பதான் பிரிச்ச ஃப்ரெஷ்ஷா காய்கறி இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா, என் பேச்ச கேளுமா, அதிகமா கெமிக்கலை யூஸ் பண்ணாத. டேய், வாய மூடிக்கிட்டு போறியா? இந்த காய்கறிய மார்க்கெட்ல வித்தா அதிகமா காசு கிடைக்கும், உனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன். உள்ள நடக்கிற எல்லாத்தையுமே பன்னு பூச்சி 2 பேரும் சேர்ந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா, ஆண்டி காய்கறிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டது உண்மையான காய்கறியில பெயிண்ட். அம்மாடா பன்னு, இந்த விஷயத்தை மட்டும் ஊருக்காரங்க கிட்ட காட்டுனா சிச்சு அத்தைய இந்த ஊர்ல இருந்தே அடிச்சு விரட்டிடுவாங்க. மகி பாட்டி கிட்ட இப்பவே இந்த வீடியோவை போய் காட்டலாம், வேகம் வா. திடீர்னு கால் வலிக்கு பன்னு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் மேல விழுந்தான். டப் டப் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அட யாரது, திருடங்களா? 2 பேரும் உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு சந்தைக்கு மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, பன்னு, புஜ்ஜி, துணி, லூசி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவ காய்கறி கடையில நிறைய காய்கறியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா. மகி, வாங்க வாங்க, இன்னைக்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கங்க. மகி ரொம்ப கோவமா, இரு சிச்சு, காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. துணி, அந்த தண்ணிய கொண்டு வா. சிச்சு ஷாக் ஆயிட்டா. என்னது டெஸ்டா? என் காய்கறி நம்பர் 1 காய்கறி. ஆமா ஆண்டி, நம்பர் 1 பெயிண்டிங் அப்படின்னு எல்லாருக்கும் வீடியோவை காட்டி, இங்க பாருங்க, நேத்து நைட்டு சிச்சு அத்தை வீட்ல எந்த மாதிரி கலரிங் நடந்திருக்குன்னு. வீடியோல சிச்சு காக்கா காய்கறிகளை கலர் தண்ணியில முக்குறதும் அந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்றதும் எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்தாங்க. நாசமா போனவள, பெயிண்ட் அடிச்சுதான் வியாபாரம் செய்றியா? நேத்து நான் கத்திரிக்காய் குழம்பு வச்சேன், அப்படியே நீல கலர்ல வந்தது. ஏதோ காய்கறி இந்த மாதிரி தான் நினைச்சிட்டேன், பார்த்தா பெயிண்டா? துணி, அந்த தண்ணியில அந்த காய்கறி எடுத்து போடு பார்க்கலாம். துணிக்குருவி சிச்சுவோட கடையில இருக்கிற எல்லா காய்கறியையும் பக்கெட் தண்ணியில கொண்டு வந்து போட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட் தண்ணியோட கலரே மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காய்கறியை எடுத்து பார்த்தா அது வாடி போய் அழுகி போய் தான் இருந்துச்சு. பாத்தீங்களா, இதுதான் இந்த காய்கறியோட உண்மையான கலர். பறவைங்க எல்லாம் கோவமா சிச்சுவை அடிக்க வந்தாங்க. சிச்சு, எங்களோட ஹெல்த் மேலேயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? சிச்சு ரொம்பவும் பயந்துட்டா.
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் லூசி கிட்ட காய்கறி வாங்குறீங்க, என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சின்ன காக்கா முன்னாடி வந்து நின்னு ரொம்பவும் கோவமா, அம்மா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீதான் எனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன்னு என்ன ஏமாத்திட்ட. ஸ்கூல்ல என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே ஏமாத்துறவளோட பையன்னு சொல்றாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போக எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். புள்ள சொன்னதுக்கு சிச்சு காக்காவோட மனசு உடைஞ்சு போச்சு. மத்தவங்க திட்டினப்ப அழல, ஆனா புள்ள சொன்னப்ப அழுக தாங்கல. டேய் சின்னு, அப்படியெல்லாம் சொல்லாதடா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுடா. எல்லாரும் என்ன திட்டுறது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. நீ சொல்ற வார்த்தை தான்டா நெஞ்சில முள்ளா குத்துது. பாத்தியா, உன் பையனே உனக்கு தண்டனைய கொடுத்துட்டான். இனிமே இந்த ஊருக்குள்ள நீ காய்கறியே விக்க கூடாது. காய்கறியை விக்காம இருக்கிறது தான் உனக்கு பெரிய தண்டனை. அமஞ்சிச்சு, நம்மளோட ஹெல்த்தை விட உனக்கு காசுதான் முக்கியமா? அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட காய்கறி கடைய சிச்சு காக்கா மூடிடுச்சு. லூசியோட காய்கறி கடையில தான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது 2 நாள்ல வாடி போனாலும் பரவாயில்லன்னு அங்கதான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு லூசி கடையில ஒரு கேரட்டை வாங்கி, லூசி ஆண்டி, உங்க கேரட் ஸ்வீட்டா இருக்கு. சிச்சு அத்தவோட கேரட்ல பெயிண்ட் இருக்கு. நீங்க தான் கிரேட். சிச்சுக்கிட்ட காய்கறி வாங்கி சாப்பிட்டு வயிறே கெட்டு போயிருக்கு. சிச்சு காக்கா அவ செஞ்சு தப்ப புரிஞ்சுக்கிட்டு சின்ன கேத்தாப்புல அவ நடந்துக்க ஆரம்பிச்சா. எல்லாருமே லூசிய ரொம்பவும் பாராட்டினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மேல பார்க்க பளபளன்னு இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுல நிறைய கெமிக்கல்ஸ கலந்திருப்பாங்க. அதனால எது நல்லதுன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்.